எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான வெண்டைக்காய் வறுவல் தாங்க பார்க்க போறோம். நம்ம நார்மலா வெண்டைக்கால புளிக்குழம்பு பொரியல் எல்லாம் செய்வோம், வறுவல் செய்வோம். அந்த மாதிரி இல்லாம வெண்டைக்காய் வறுவல் மாதிரியும் இல்லாம கிரேவி மாதிரியும் இல்லாம ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. சப்பாத்தியோட சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கும். நீங்க தோசைக்கு கூட தொட்டு சாப்பிடலாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த வெண்டைக்காய் வறுவலை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாங்க. வெண்டைக்காய் வறுவல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ஒரு 5-6 பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கொரகொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம். பாருங்க, நான் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்துல 200 கிராம் அளவுக்கு வெண்டைக்காவை இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. இதோடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி மட்டும் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கோம். மிளகாய் பொடியும் ஆட் பண்ணணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையும் வெண்டைக்காயோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லா கலந்துட்டேன். இப்ப நல்லா கலந்துட்டு இது அப்படியே இருக்கட்டும். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா வெந்தயம் சேர்த்துக்கலாம். கலந்து வச்சிருக்கிற வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்ப நல்லா கலந்துட்டே இருக்கேன். நமக்கு வெண்டைக்காவும் நல்லா சாஃப்ட் ஆயிரணும். நம்ம சேர்த்திருக்கிற வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடணும். பாருங்க, வெண்டைக்காய் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், நல்ல நிறம் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ரஃபா தான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன், பொடியெல்லாம் கட் பண்ண வேண்டாம். 2 தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. இப்ப இதையும் நல்லா கலந்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து 3/4 வேக்காடு நமக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் வெங்காயம், தக்காளி சேர்க்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இடையில ஒரு வாட்டி ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிக்கலாங்க. எனக்கு உப்பு பத்தாதனால எக்ஸ்ட்ரா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் மூடி வச்சிடலாம். பாருங்க, ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே இருந்தது. நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதாங்க. ரொம்பவே சிம்பிளான வெண்டைக்காய் வறுவல். டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் என் கூட ஷேர் பண்ணுங்க. நார்மலா நம்ம வெண்டைக்கால புளிக்குழம்பு பொரியல் எல்லாம் செய்வோம். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நம்ம சப்பாத்தி பூரியோடையும் தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் சாதத்துக்குமே சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் என் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.